அனைவருக்கும் வணக்கம். இந்த பாமரனின் பகவத்கீதை இது நம்ம ரெகுலரா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இதுல ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 4 சாப்டர். அந்த சாப்டரை படிச்சு எல்லார் முன்னாடியும் ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே நான் ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். இதுல நான் படிச்ச விஷயங்கள் உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா நான் ஃபீல் பண்றேன். அதை பத்தி உங்ககிட்ட என் மனசை தொட்ட விஷயங்களை மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்தும் என் வடிவமே அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். விவேகானந்தர் அவரோட குழந்தை அவர் நரேந்திரனா இருக்கும்போது அவங்க அப்பாவை இழந்துடுறாரு. இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வீட்டுல 50 பேர் உட்காந்து எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பயங்கர கோலாகலமா இருக்கிற வீடு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 16வது நாள் முடியறதுக்குள்ள அந்த நாள் இதுவே மாறுது. மாறி எப்படி ஆகுதுன்னா, அவங்க அந்த வீட்டுல இருந்து யாருக்கெல்லாம் அவங்க சாப்பாடு போட்டு பாத்துக்கிட்டாங்களோ அவங்களே இவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அதை நினைச்சு பார்த்தாலே இது நடக்குது, நிறைய பேருக்கு நடக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சேவாலயா தேடி வர்ற ஒரு சிலரும் நேத்து வரைக்கும் எங்களோட லைஃப் வேற, இன்னைக்கு எங்களோட லைஃப் வேற. ஒரு சிலரை நெருக்கமான உறவுகளை இழந்துடுறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஆணிவேர் இருக்கிறவங்கள இழந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட நிலை ஒரு நிமிஷத்துல மாறிடுது. இது நமக்கு புரியறதே இல்லை. அந்த மாதிரி அவரோட சூழல் உருவாகும் போது அவங்க அம்மா எப்பவும் போல சாதாரணமா என்ன பண்ணுவோம், நம்ம நம்மோட அம்மா வீட்டுக்கு தான் போவோம். அதே மாதிரிதான் அவர் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. விவேகானந்த வேலைக்கு போனா மட்டும்தான் அந்த வீட்டுல சாப்பாடு அப்படிங்கிற ஒரு தருணம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் தன்னோட குருவான ராமகிருஷ்ணரை போய் பார்க்க போறாரு. கண்டிப்பா இந்த சூழல்ல போய் பார்க்கும்போது, ஏன் நீ இப்படி வாடி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது வீட்டோட வறுமையை சொல்லிட்டு நான் வேலைக்கு போனாதான் என் வீட்டுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப அவர் உடனே சொல்றாரு, நீ ஏன் இப்படி வருத்தப்படுற, நம்ம தட்சிணேஸ்வரி காளி இருக்கா, அவகிட்ட போய் நீ வேண்டு, நீ என்ன நினைக்கிறியோ கண்டிப்பா கொடுப்பா, உனக்கு தேவையான உணவை நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் அவரு காளி கோவில்ல போய் அவர் சாமி கும்பிடும் போது அவர் மனசுல உணவு வேணும் அப்படின்னு கேட்கல. கும்பிட்டுக்கிட்டு வெளில வந்துடுறாரு. உடனே கேட்கிறாரு ராமகிருஷ்ணர், என்னப்பா கேட்டியா, என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எனக்கு உணவு வேணும்னு கேட்க தோணல, எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்றதுதான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன உன் சூழ்நிலைக்கு நீ இதை தானே கேட்கணும், நீ போய் மறுபடியும் போய் கேளு அப்படின்றாரு. அவர் திரும்ப திரும்ப 3 தடவை உள்ள போயிட்டு வராரு. உள்ள போயிட்டு வந்த பிறகும் அவருக்கு திரும்ப திரும்ப தோன்ற விஷயம் என்னன்னா, நான் ஞானத்தை தான் கேட்டேன், நான் உணவை கேட்கல. ஏன் இப்படி அப்படின்னா, மகா காளி எவ்வளவு சக்தி வாய்ந்தவ, அந்த தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு 2 இட்லி கொடு, எனக்கு சாப்பாடு கொடு, நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு உலக ஞானம், அந்த அறிவு தான் எனக்கு வேணும், இததான் நான் காளி கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அவர் கடந்து வந்த அந்த சூழல் எப்படிப்பட்ட ஒரு தருணம், அந்த தருணத்துல எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது உண்மையிலேயே ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவருக்குள்ள எப்படி அந்த அறிவுந்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல நம்ம முரளி சார் என்ன எழுதியிருக்காருன்னா, சேவாலயா ஊழியர்கள் ஒரு டொனேஷன் கேட்க போறாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா இப்ப யாருக்கிட்ட கேட்கறோம் அப்படிங்கிறத உணர்ந்து டொனேஷன் கேட்கணும். இப்ப அவங்களோட பண சக்தி எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க பினான்சியலா எவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவாலயா ஏதோ விதத்துல உண்மையான சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்க தருணத்துல இல்ல நான் இவ்வளவு கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க, அவருக்கு நல்ல பணம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம கேட்கறதே லட்சக்கணக்கிலே கேட்போம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்காது அவங்க கையில. நம்ம கேட்கும் போதே அதை குறைச்சிக்க வேண்டாம். அதாவது ஒரு காளி கிட்ட போய் நான் ஞானத்தை தான் கேட்பேன், உணவை கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யார்கிட்ட கேட்கிறோம், என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும். அப்படிங்கிறது இங்க டொனேஷன் இதுலயே இருக்கு. எல்லா விதத்திலயும் நம்ம இத வாழ்க்கைக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். இன்னொரு முனிவரோட இது ஒண்ணு சொல்றாங்க. முனிவர் நல்ல தவம் இருந்து அவருக்கு கடவுள் கண்ணு முன்னாடி நிக்கிறார். கண்ணு முன்னாடி நீ நின்று உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. வரம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சரி கண்ணை மூடிக்கோங்க, உங்களுக்கு கடவுள் இப்ப வருவாரு, நீங்க என்ன வேணுமோ கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா
நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம். அதுல டாப் ப்ரியாரிட்டி தான் கேட்போம். அவர் கேட்டாரா அந்த முனிவரு, நான் இப்ப இந்த ஊசியில நூலை கோத்துருவேன், அந்த ஊசி போச்சுன்னா நூல் பின்னாடியே வரணும். இதுதான் அவர் கேட்டிருக்காரு. என்னப்பா இத போய் நீ கேக்குற? இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இயல்பா இருக்கிற ஒரு விஷயத்த போய் வரமா கேக்குறியேன்னு. ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என் முன்னாடி கடவுள் நீங்க வந்து நின்றுருக்கீங்க. இதை விட பெரிய விஷயம் எனக்கு என்ன நடக்க போகுது? இயற்கையா நடக்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு எந்த வரமும் தேவையில்லை. நான் பிறந்தாச்சு, கர்ம பலன் படி எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ நடக்கட்டும், என்ன கெட்டது நடக்கட்டுமோ நடக்கட்டும். உங்களை பார்த்தேன்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து எனக்கு எந்த வரமும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம கடவுள் வந்து அவ்வளவு கருணை உடையவர். அவரை பார்க்கறத விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இங்க இருக்கிற எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். பக்தர்களை வந்து இங்க 4 விதமா சொல்றாங்க. முதல் பக்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா, நான் கஷ்டப்படுறேன், நான் வந்து நிறைய கஷ்டம் வந்தவொடனே கடவுளை நினைச்சுக்கிறது. கடவுளே எனக்கு வந்து இந்த வரம் கொடு, எனக்கு இதை செய் அதை செய், எவ்வளவோ கோரிக்கைகள் வைக்கிறது. நான் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டேன், நான் உன் கோவில் உண்டியல்ல வந்து நான் இத்தனை தொகையை போடுறேன், என்னுடைய தப்ப வந்து மறைச்சிடு, அந்த மாதிரி வேண்டிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பக்தரா சொல்றாரு. ரெண்டாவது வந்து அவங்க நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வாழ்க்கையில இருக்காது. ஆனா நல்லா இருக்கும் போது நமக்கு தேவைன்ற அடுத்த விஷயம், எனக்கு நிறைய பணத்தை கொடு, எனக்கு புகழ கொடு, உயர்வான பதவியை கொடு, இப்படி எதையாவது ஒண்ணு போய் கடவுள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. மூணாவது வகை, எனக்கு முக்தியை கொடு. நம்ம எல்லாம் சாதாரணமா, எனக்கு கூட இந்த புக்கு படிக்கும் போது முக்தி கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இதுல 4வது வகை பக்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எது நடக்குதோ எல்லாமே கடவுள் கொடுத்த பிரசாதம். எனக்கு அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நீங்க வந்து அதை ஏத்துக்கோங்க மனசார. கடவுளுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு தெரியும். அப்ப அவர் முடிவு பண்ணி என்ன கொடுக்குறாரோ நான் அதை வந்து கண்டிப்பா மனசார ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது. எனக்கு சில நேரம் வந்து மனசு ஏதாவது வருத்தமா இருக்கும் போது நான் பேசின ஒரு பெரியவங்க எனக்கு சொல்ற வார்த்தை, நான் சொல்வேன், இந்த கஷ்டமே எனக்கு வேணாமே, இது எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னா, அது அப்படி கேட்காத, இந்த கஷ்டத்தை நான் எப்படி வந்து கடந்து போகணும், எனக்கு அந்த அறிவை மட்டும் கொடு. இப்பதான் புரியுது, அவங்க இந்த புக்கெல்லாம் முன்னாடியே நல்லா படிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல போன பிறவியோட அந்த மெய்ஞானம் வந்து அவங்க கூட இந்த வருஷமும் இந்த ஜென்மத்திலையும் தொடருதா தெரியல. நம்ம கர்மாவை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லாத, என்ன நடக்குதோ நடக்கட்டும், மனசார அதை வந்து ஏத்துக்கோ, அதை கடக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை மட்டும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அதை மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கேட்டது கிடைக்கல அப்படின்னோன்னு, நான் இந்த மதம் வேணாம், எனக்கு இது வேணாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மாத்திக்கிட்டு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் வேணாம், இறைத்தன்மை அப்படிங்கிறது தான் உண்மையானது, அந்த உண்மையான இறைத்தன்மையை வந்து நம்ம பார்க்கணும். அப்ப அந்த முனிவர் பார்த்தார் இல்லைங்களா, கடவுளை பார்த்தா போதும், அந்த இறைத்தன்மையை மட்டும் உணருங்க, இதுல மதம் ஜாதி எந்த வேறுபாடும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிதான் இந்த முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது முடியுது. 2வது அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து தன்னை உணர்தலே வந்து இறைவனை உணர்தல். இதுல முழுக்க முழுக்க சொல்றது என்னன்னா, நமக்குள்ள கடவுள் இருக்கார், நம்ம தான் கடவுள். ஒவ்வொரு உயிரிலையும் சரி, உயிரற்ற பொருட்கள்லயும் சரி, சொல்லுவாங்க இல்லையா, எது இந்த உலகத்துல எது அசைஞ்சாலும் என்ன நடந்தாலும் அது கடவுளாலதான் செய்யப்படுது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொன்றுமே ஆண்டவனோட ஒரு சக்தி தான். நம்ம வந்து அந்த ஆன்ம சக்திங்கிறது மொத்தமா இருக்கிறது தான் இறைவன், நமக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் உணரணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு சில இப்ப என்ன பண்ணிரும், கோயிலுக்கு போறோம், கோவில்ல போனா வந்து அங்கதான் சாமி இருக்காங்க, அங்கதான் நான் வந்து கும்பிடுவேன், அந்த கோவிலுக்குள்ள ஒரு இந்த சிலைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடை கொண்டு போய் நம்ம நிறுத்திடுறோம். அப்படி இல்லை, எங்கேயும் எல்லா இடத்துலயும், தூணுலயும் துரும்புலயும் எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளயும் வரணும். இத பத்தி சொல்லும் போது மாணிக்க வாசகர் அவர் வந்து தெய்வத்துக்கு வந்து ஒரு நாமம் இல்ல, ஒரு உருவம் கிடையாது, அவருக்கு வந்து அந்த வரிகள் சொல்லும் போது, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு, 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லோனும் கேட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உருவம் இல்ல, ஒரு நாமம் இல்ல, அவருக்கு 1000 திருநாமங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்,
அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஆனா அவர் செஞ்ச செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகரோட அந்த திருவாசகத்துக்கு உருகார் வேற எதுக்கும் உருக மாட்டாங்க அப்படிங்கிற லைனை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அவர் எல்லா சிவத்தலங்களுக்கு போய் பாட்டு பாடி பார்த்திருப்பாரு. அப்ப ஏன் அவர் அங்கெல்லாம் போனாரு? இதே மாதிரி பாரதியார் ஒரு வரிகளை சொல்லியிருக்காரு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றோ தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ. அதாவது நீங்க 1000 தெய்வம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க மூடர்களே, அப்படி கிடையாது. எல்லா வேதமும் சொல்லுது அறிவுதான் தெய்வம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. ஆனா இந்த பாரதியார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, கண்ணனை பத்தி பாட்டு பாடுறாரு, பராசக்தியை பத்தி பாட்டு பாடுறாரு, முத்துமாரி அவர் அல்லாவை பத்தி பாடுறாரு, இயேசுவை பத்தி பாடுறாரு. இப்படி எல்லார பத்தியும் அவரும் பாடியிருக்காரு. ஏன் இப்படி ஒண்ணு சொல்றாங்க, இன்னொன்னு வேற ஒண்ணு செய்யறாங்க? ஏன் இது மாதிரி நடக்குது? நட்ட கல்லும் பேசுமோ அப்படின்னு சிவவாக்கியார் சொல்றாரு. கடவுள் நமக்குள்ள இருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? ஒரு கல்லு கிட்ட போயிட்டு அந்த கல்லுதான் சாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தெய்வத்தை நம்ம வேண்டிக்கிறோம். தெய்வம் உனக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கல்லு பேச போதா அப்படிங்கிற மாதிரி இந்த சிவவாக்கியார் சொல்றாரு. இதுல என்ன அப்படிங்கிறது, இவங்க 3 பேரோட வார்த்தைகள்ல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க? வார்த்தைகள், அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட செய்கைகள். நம்ம ஸ்கூல் லைஃப்லயே நம்ம நிறைய பேர் டீச்சர்ஸா இருக்கோம். நம்மளும் படிச்சிருப்போம். எல்லாருமே படிச்சுட்டுதான் ஒரு வேலைக்குன்றத வரும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் பாடம் எடுக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு சின்ன குழந்தை முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போது, இது பாரு, உள்ளுக்குள்ள நியூட்ரான் இருக்கு, நியூட்ரானை சுத்தி எலக்ட்ரான் வட்ட பாதையில சுத்தி வருது அப்படின்னு ஒரு ஹைஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்துறாங்க. இதே அடுத்த லெவல்ல அந்த குழந்தை ஒரு காலேஜ் லெவல் போகுது அப்படின்னு சொன்ன உடனே எலக்ட்ரான் நீள்வட்ட பாதையில தான் போகுது, வட்ட பாதையில இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து இன்னும் அதிகமா அவங்க அதை பத்தி படிக்க படிக்க என்ன சொல்லுவாங்க? இல்ல, எலக்ட்ரான் பால்வெளி இதுல இருக்கு, அது 80% தான் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யார் சொன்னது தப்பு? யார் சொன்னதுமே தப்பு கிடையாது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் எலக்ட்ரான் இங்கதான் இருக்குன்னு 80% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 6ஆம் கிளாஸ் குழந்தைக்கோ ஒரு 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கோ புரிய போகுதா? புரிய போறது இல்ல. அப்ப அந்த குழந்தையோட அறிவு சக்திக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த மாதிரிதான் நம்ம முதல்ல கடவுளை உணரணும் அப்படின்னு சொல்லும் போது, இதனாலதான் பாரதியாரும் சரி மாணிக்க வாசகரும் சரி உருவ வழிபாட முதல்ல மெயினா வைக்கிறாங்க. முதல்ல போய் ஒரு சாமி சிலைய நம்ம கும்பிடுறோம். அப்ப அதுக்கு அடுத்த கட்டமா அறிவுதான் தெய்வம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டத்துல எங்க எந்த மூலையில யார் இருந்தாலும் எது இருந்தாலும் எல்லாமே இறைவனுடைய வடிவம், இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பெரிய ஒரு நிலை அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை வரும்போதுதான் நம்முடைய எதிரியும் தெய்வம். பாரதியார் சொல்லும் போது அவருடைய வாக்கியங்கள்ல இருக்கும், எதிரிக்கும் அருள்வாய் நெஞ்சே அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. யாருக்கு இவ்வளவு பெரிய மனசு வரும்? நம்ம சாதாரண மனிதர்களுக்கு. இப்ப பாருங்க, நம்ம பாக்குற கடவுள்லாம் எப்படி இருப்பாரு? வேல் வச்சிருப்பாரு, வில்லு இருக்கும், அவர்கிட்ட ஒரு அம்பு இருக்கும். ஏன்? எனக்கு என்னோட எதிரிய கடவுள் பாத்துக்குவாரு. அவர் அதுக்காக தான் அவர் கையில ஆயுதங்களை தாங்கி நிக்கிறாரு. இந்த சுயநலம் நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல நான் நல்லா இருக்கணும், என்னோட எதிரிகிட்ட இருந்து என்னை காப்பாத்தி இறைவா. அப்ப அந்த நம்பிக்கையோட உருவ வழிபாடு அப்படிங்கறதுல போயிட்டு அடுத்தடுத்த கட்டமா நமக்குள்ள இறைவன் இருக்கிறாரு, எங்கு எல்லா இடங்களையும் இறைவன் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு கும்பகோணத்துல ஒரு குளமா, அந்த குளத்துல போயிட்டு ஒருத்தன் மோதிரத்தை தேடிக்கிட்டு இருந்தானா. ஆக்சுவலி அவன் ஏதோ தேடுறான். அவன் தேட ஆரம்பிச்ச உடனே கூட இருந்தவங்க எல்லாரும் ஒரு 40 பேர் 50 பேர் அவன் தேடுறான்னு சொல்லிட்டு கூட தேடுறாங்க. தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும், எப்பா என்னப்பா தேடுறீங்க அப்படின்னா, மோதிரத்தை தேடுறேன், குளத்துல தொலைச்சிட்டேன், மோதிரத்தை தேடுறேன். மோதிரத்தை தொலைச்சியா? ஒருத்தர் கொஞ்சம் விழிப்பாயிட்டு, எங்கப்பா தொலைச்ச? நான் மகாபாகா குளத்துல தொலைச்சேன். டேய், அங்க தொலைச்சிட்டு இங்கே ஏன்டா தேடுற அப்படின்னா, அந்த குளம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சா, அதனால நான் இங்க தேடினேன் அப்படின்னு சொல்றானா. அந்த மாதிரிதான் நம்ம ஒரு இலக்கே இல்லை. நமக்கு இலக்கு அப்படிங்கிறது அடுத்த 2 அத்தியாயங்கள்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு இலக்கு வேணும்.
அந்த இலக்க சொல்லும் போது கூட எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம இலக்கு இல்லாம எப்படி இருக்கோம்னா, ஒரு இருட்டான ஒரு அறை, அந்த அறையில வந்து கருப்பு ஒரு பூனை, இல்லாத கருப்பு பூனை, அத கண்ணில்லாதவன் எப்படி தேடிட்டு இருப்பானோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து தேடிட்டு இருக்கோம். ஒரு இலக்கு இல்லாம நம்ம இருக்கோம் அப்படிங்கறத வந்து இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற அத்தியாயம் தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கக்கூடியது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இறுதி வரை இறை சிந்தனை. அதாவது நம்ம எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு நாள் உயிர் பிரியும். உயிர் பிரியும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ, விவேகானந்தரோட ஒரு வரிகள் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதான். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படிங்கிறாய் ஆகிறாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரு. அந்த இறக்கிற தருவாயில கண்டிப்பா அந்த ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு சிலருக்கு ஏதோ பிரச்சனைகள் வருது. கடவுளே எனக்கு இந்த உடல் இவ்வளவு வலிக்குதே, என்னால முடியலையே அப்படின்னு நம்ம அந்த வலியை நினைச்சுக்கிட்டே நம்முடைய உயிர் போச்சு அப்படின்னா திரும்ப மறுபடியும் பிறக்கதான் செய்வோம். ஏன்னா நம்ம அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதே வந்து சொல்லுவாங்க, ராமநாமம் சொல்லு, கடவுளை பத்தி கடவுளுக்கான ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கோ, அவரை தியானிச்சுக்கிட்டே இருந்தன்னா உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நீ கடவுள்கிட்ட போய் வந்து ஐக்கியம் ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இது வந்து ஒரு திடீர்னு ஒரு நாள் நடக்குமா நம்ம கையில? நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து என்னோட எச்எம் வந்து சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் என் மனசுல, 6th இருந்து 8th வரைக்கும் படிச்ச ஸ்கூலு. டெய்லி இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ எதை செஞ்சாலும் நீ இன்னைக்கு செய்யறதான் கடைசி வரைக்கும் செய்ய போற. ஒரு டிசிப்ளின் அவங்க கொண்டு வரதே அந்த வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நீ இன்னைக்கு செய்யலன்னா என்னைக்குடா செய்ய போற? நம்மளும் சொல்லுவோம், 5ல் விளையாதது 50ல் விளையுமா அப்படிங்கிற மாதிரிதான். ஒரு பழக்கம் நமக்குள்ள வந்து அந்த இறை சிந்தனை, இறைவனை பற்றி நினைத்தல் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள எப்பவுமே நடந்துட்டு இருக்கணும். திடீர்னு வந்து அந்த மரண தருவாயில கண்டிப்பா அதை வந்து கொண்டு வரவே முடியாது. இதுல முரளி சார் வந்து அவரோட அம்மாவோட நிலைமையை அந்த இடத்துல சொல்றாரு. ரொம்பவே உருக்கமான ஒரு சூழல். வீட்டுல ஒருத்தர் வந்து ரொம்ப உடம்பு முடியாம படுத்திருக்காங்க. அம்மா முன்னாடி போய் நான் நிக்கிறேன். அம்மா வந்து என்ன பாக்குறாங்களா பாக்கலையா எனக்கு தெரியல. அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் பாருங்க. அவங்களுக்கு வந்து நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா? இது நம்ம வீட்டுல எல்லாம் கூட நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழலை கடந்து வந்திருப்போம். அப்போ அந்த நேரத்துல இருக்கிற அவங்களுக்கு வந்து அந்த மூளையில கடவுளை நான் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வருமா? இது வந்து சின்னதுல இருந்தே பழகி ராம் ராம் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா அது உள்ளுக்குள்ள முழுமையா இருக்கும். அப்ப நம்முடைய உயிர் பிரியும் போது கூட அந்த இறைவனை நினைச்சுக்கிட்டே நம்மளால அந்த உயிர் நீத்தோம்னா கடவுள்கிட்ட நம்ம வந்து போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. இது காந்தியடிகளை வந்து இந்த இடத்துல, காந்தியடிகள் பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ராமநாமம். ராம் 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 சொல்லிக்கிட்டே இருந்தா எல்லாமே சரியா போயிடும் அப்படிங்கறத அவர் யோசிச்சிருப்பாரு. சொல்லுவாரு நிறைய இடங்கள்ல அவர் அதை பயன்படுத்தியும் இருப்பாரு. அது அவர் எந்த இடத்துல கொண்டு போய் விட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு சுட்டு அவர் இறக்குற தருவாயில கூட அவர் ராம் ராம் சொன்னாரு அப்படிங்கறதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த நிலைமைக்கு அவர் எப்படி போயிருப்பாரு? அவர் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த விஷயம் வந்து ஊறி போயிருக்கு. அந்த ராம நாமத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா, அவருக்கு வந்து இருட்டு அப்படிங்கிறத பார்த்தாலே பயம். இருட்டை வந்து நான் இருட்டுல இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க வீட்டு பணியாளர் தான் வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க, நீ ராம் ராம் சொல்லு, உன்னுடைய பயம் இதுல இருந்து போயிடும். அதாவது ஒரு நேர்மறையான ஒரு வார்த்தை வந்து எதிர்மறையான அந்த பயத்தை போக்கும் அப்படிங்கிற இதுல அந்த அம்மா அதை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தத நம்மளும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம், நிறைய புக்கு படிக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள உருவாகுது. ஆனா காந்தியடிகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அவர் புரிஞ்சு உள்வாங்கினத வாழ்நாள் முழுக்க அவர் கடைபிடிச்சிருக்காரு. ராமநாமமா இருக்கட்டும், ஹரிச்சந்திரனோட அந்த நாடகத்தை பார்த்தாரு, ஒரு விஷயத்த வாங்கினாரு அப்படின்னு சொன்னாக்கா அதை தான் வந்து அவர் வாழ்நாள் ஃபுல்லா வந்து கடைபிடிச்சிருக்காரு. அந்த மாதிரி இப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, கடைசி வரைக்கும் நமக்கு இறை சிந்தனை வேணும் அப்படின்னா, சொல்லுவாங்க இல்லையா, 21 நாள் ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டோம்னா அது அப்படியே நமக்குள்ள இருக்கும். நமக்கு இன்னைக்கு நேரம் இருக்கும் போதே கடவுளை பத்தி சிந்திச்சு அந்த எண்ணத்துக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம எடுத்துக்கணும்.
அதே மாதிரி எதை படிச்சாலும் ஒரு நல்ல விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அந்த விஷயத்த பயன்படுத்தி காந்தியோட அந்த செயல்பாட்டை போல நம்மள மாத்திக்கணும். நம்முடைய உடல், அந்த எண்ணம், இதுக்கெல்லாமே வந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. நம்முடைய மனத்துக்கெல்லாம் அந்த இறை சிந்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல நிலைமையில நம்மள கொண்டு போய் விட்டுடும். அடுத்ததா இருக்கிறது வந்து முக்தி அடையக்கூடிய வழி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இதுல வந்து விவேகானந்தரோட பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முக்தி அடையணும் அப்படின்றது எனக்கு வேண்டாம். இந்த பிறவில இங்க இருக்கிற மக்கள், உலக மக்கள் அத்தனை பேரும் வந்து முக்தி அடைஞ்ச பிறகு எனக்கு முக்தியை கொடு. இந்த 5000 பிறவிகள் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுல 1000 பிரச்சனை வரட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பிறவி அப்படின்னு ஒண்ணு எடுத்தாலே கண்டிப்பா பிரச்சனைகளோட தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை மீண்டு கடந்து வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு கப்பல்ல இருக்கிற ஒரு மாலுமி போல, அந்த கேப்டன் போல எல்லா மக்களும் வந்து முக்தி அடைஞ்சா மட்டும்தான் எனக்கு முக்தி வேணும். அந்த கப்பல் கேப்டனோட வேலை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சேஃபானா மட்டும்தான் எனக்கு வந்து நீங்க வந்து நான் அவர் அப்புறமா தான் அவர் தன்னை சேஃப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரிதான் விவேகானந்தர் வந்து அந்த இடத்த சொல்றாரு. இத வந்து காந்தி தன்னுடைய பார்வையில சொல்லும் போது, மனிதனா பிறந்துட்டோம், பிறக்கும் போதே நமக்கு பிரச்சனைகள், நம்ம கூட இருக்கிறவங்களும் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் துன்பத்தை விளைவிக்கிறீங்க, ஏன் தீங்கு செய்யறீங்க? அவர் தன்னுடைய அகிம்சையை இந்த இடத்துல கொண்டு வந்து சொல்லிடுறாரு. அகிம்சை அப்படிங்கிற விஷயமே இங்க தேவை. அதாவது அகிம்சைய எடுத்துட்டு வந்து செய்யுங்க எல்லாரும். நல்லது செய்ய முடியல அப்படின்னா கூட யாருக்கும் வந்து தீங்கு செய்யாதீங்க அப்படிங்கறதான் அவர் வந்து உயர்வா சொல்லிட்டு இருக்காரு. காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இறைவன் அடி சேரணும் அப்படின்னு சொன்னா இறை சிந்தனையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்தல், இந்த 2 விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட நம்ம நல்லபடியா போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கறதான் வந்து இந்த 4வது அத்தியாயத்துல முடியுது. இது மற்றவர் இங்க நம்ம வேற இடங்கள்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சேவா ஒர்க் பண்றோம்னா நமக்கு சம்பளம் கிடைக்கும். 8 hours ஒர்க்கு, 30 நாள் முடிஞ்ச உடனே சம்பளம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஆனா உண்மையில சேவாலயால ஒர்க் பண்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க வந்து உண்மையான சர்வீஸ் நடக்குது, கண்கூட பாக்குறோம். மத்தவங்களுக்கெல்லாம் வந்து வர்ற டோனர்ஸோ வாலண்டியரோ அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம கிட்ட படிக்கிற குழந்தைங்க வந்து எவ்வளவு வந்து ஒரு ஏழ்மையான நிலையிலேருந்து கண்ணு முன்னாடி எவ்வளவு நல்லா போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லா பாக்குறோம். அது ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் ஹேண்டில் பண்றோம். எதுல போனாலும் இதாவது ஒரு சேவாலயா செய்யற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு அந்த எளியோரின் வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம செய்யற செயலை நம்ம வந்து நன்மை செய்யறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம கையில இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து வெறும் சம்பளம் தான் கிடைக்கும்னாலும் நம்ம செய்யற வேலையை கரெக்டா செஞ்சாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். இதுதான்ப்பா நான் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம்னு நினைச்சேன். வாய்ப்பு அளித்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து அந்த 4 அத்தியாயத்திலிருந்து நீங்க உங்களுடைய பக்குவத்துக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை இயல்பா நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ இணைய வழியா ஜாயின் பண்ணியிருக்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். ஜோதி, உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். சார் கேக்குதுங்களா? குட் ஆஃப்டர்நூன் சார். கேக்குதுமா? சார் எல்லாருமே இலக்குன்றத ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டு தான் சார் அதை நோக்கி போனோம். இலக்கே இல்லாம போயிட்டு இருந்தா வெவ்வேறு பாதையில போற மாதிரி தான் இருக்கும். அவங்க இலக்க பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நீங்க இலக்க பிடிச்சிட்டீங்களா? சார் அதை எய்ம் பண்ணி தான் சார் நானும் போயிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே இலக்கு இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க அவங்க அந்த புக்கை பார்த்து மட்டும் சொல்லல, எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து ஒரு லட்சியம் இலக்கு அதெல்லாம் இருக்கணும். அதை வந்து நம்ம ஆத்தரும் சொல்லியிருக்காரு. ஒரே நிமிஷம் இருமா. சொல்லுங்கம்மா.
அதுதான் சார், எய்ம்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சார் போகணும். எய்மே இல்லாம போயிட்டு இருந்தா வெவ்வேறு பாதையில போற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் சார் அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இந்த கான்செப்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பக்கத்துல மேம் கிட்ட கொடுங்க. மேம் சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸ். டாபிக்குமே நல்லா சொல்லியிருந்தீங்க மேம். ஒரு ஒரு இதுக்கும் நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட அந்த இலக்குக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இலக்குன்றது இங்க போய் ஒரு கடல்ல ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வேற இடத்துல போய் தேடுறதுன்றது அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருக்கும். கேக்குது மேடம்? சார் அது ஆன் பண்ணும்போது ஆகவே மாட்டேன்டுச்சு சார். அதான் எங்களுக்கு பேச முடியாம போச்சு. மேம் சுமதி மேம், நான் வந்துட்டு யார் பேசுறீங்கன்னு கேட்கும் போது சுமதி மேம் அப்படின்னாங்களா. உண்மையுமே ரொம்ப நல்லா பேசுனீங்க. எனக்கு என்ன சொல்றது, நீங்க ஒரு ஒரு வார்த்தைகளும் ஒரு என்ன சொல்றது 4:30 ஆகுது அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் ரொம்ப உங்களோட இது கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டீங்க மேம். சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ மேம். நீங்க ஒரு ஆள் தான் கஷ்டப்படுறீங்க 4:30க்கு முடிச்சா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பேசுனாங்க. ஜெயசுதா மேம் சார். சொல்லுங்க மேடம். சார் அவங்க நம்ம அந்த கடைசி சமயத்துல நம்மளுக்கு நோய்களோட படுத்துமோ அதை மட்டுமே சிந்திக்கிறது அது கர்ம வினைகள் மாதிரி இதாகும். அது நல்லா நம்ம கடவுளை பத்தி யோசிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதே மாதிரி நம்ம எய்ம் அந்த குறிக்கோள் நம்ம என்ன அதை பத்தியும் பேசியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தாமஸ் மேடம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மலையாளத்துல சொன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள். மேம் இருக்கீங்களா? சரி, ஓகே. பூனாக்கா தம்பி இருக்கு. சுமதி மிஸ் ரொம்ப நல்லா பேசுனீங்க. நீங்க ஆல்ரெடி புக் ரிவ்யூ பண்ணிருக்கிறது நாங்க கேட்டிருக்கோம். ஆனா லாஸ்ட் டைம் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமா தானே பேசியிருந்தீங்க. உங்களுக்கு பேசிக்கா அது ரொம்ப பிடிக்கும்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் செலக்ட் பண்ண புக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப அருமையா பேசுனீங்க. நிறைய கோல்ஸை பத்தி இந்த கர்மா பத்தி பேசுனதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ ஒரு மேம் சொன்னாங்கல்ல இதுக்கு முன்னாடி, நீங்க சீக்கிரமா முடிச்சதுதான் கொஞ்சம் நல்லா பேசுவீங்க, கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம், சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சுமதி மிஸ். ஓகே ஓகே, எல்லாருடைய வருத்தம் அதுவா இருந்தா அடுத்த முறை கூட வாய்ப்பு கொடுத்துடலாம் மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்க மலர்மதி அம்மா, இங்க ஹைஸ்கூல்ல இருந்து மலர்மதி மிஸ் அவங்களுடைய கருத்துக்களை பகிர போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுமதி மிஸ் நம்ம நல்லா பேசுனாங்க. அதாவது படிச்ச விஷயத்த அப்படியே சொல்லாம அதை நிறைய நிகழ்வுகளோட சம்பந்தப்படுத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க, வரம், கடவுளை பார்த்ததே பெரிய வரம்னு. உண்மையாவே சொல்றேன், கடவுளை பார்க்கறதே மிகப்பெரிய வரம். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு அதை பார்க்காமே அந்த சந்தர்ப்பம் இல்லாமே போறதுதான் பெரிய சாபமா இருக்கும். பார்க்கறது மிகப்பெரிய வரம். ரொம்ப நல்ல நிகழ்வுகளோட நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி மிஸ். தேங்க்யூ. தேங்க்யூமா. அதுக்கு அடுத்தது ஹையர் செகண்டரியில இருந்து செந்தில்நாதன் ஐயா அவர்கள் அவருடைய கமெண்ட் சொல்ற மாதிரி அழைக்கிறோம். இல்ல இல்ல, எப்படி வாங்க இங்க இருந்து அவங்களுக்கு கேட்கணும் சார். ஆன்லைன்ல இது பகவத்கீதையில பாமரனின் பகவத்கீதை பகவத்கீதை மதத்திற்கு அப்பாற்பட்டது. அது மதங்கள் உருவாவதற்கு முன்னாடியே பகவத்கீதை வந்துருச்சு. அதனால எல்லா மதத்துக்காரங்களும் அதை கேட்கலாம். இது ஒரு மதத்துக்கோ இல்லை ஒரு கடவுளுக்கோ இல்லை, அதுக்கு அப்புறம் தான் எல்லா மதங்களும் உருவாச்சு. இது பல யுகத்துக்கு முன்னாடி வந்தது பகவத்கீதை. அதனால நல்ல தலைப்பு. நானும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில கேட்டுட்டு இருந்தேன். ஒரே பக்தி மழை. அந்த பக்திக்கு வேணும், அந்த பக்தி கடைசியில கொண்டாந்து விட்டது முக்தி. அந்த முக்திக்கு நம்மளுக்கெல்லாம் தேவை ஒரு யுக்தி, யுக்திக்கு தேவை மகா சக்தி. அந்த மாதிரி பகவத்கீதை ரொம்ப நல்லா இருந்தது. கடவுள் பெயர்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
இன்னும் ஒரு விஷயம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா முடிச்சுட்டாங்க. பகவத்கீதைக்கு நான் ரெகுலரா படிக்கிற ஆளு. அது சமஸ்கிருதத்திலேயே பகவத்கீதை படிப்பேன். இதுல லைட்டா டச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. பிரசாத் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். சுமதி மிஸ் பேசுனது ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் லேட்டா வந்தேன், இருந்தாலும் சுமதி மிஸ் உடனே நல்லா பேசுவான்னு தெரியும். ரொம்ப அழகா பேசுனீங்க. அந்த நகைச்சுவை வந்து நிறைய சொன்னீங்க. கோலத்துல ஒரு கோலத்துல போட்டு இன்னொரு கோலத்துல போய் தர்றாங்க. அந்த நகைச்சுவை ஒன்று வந்து வேற லெவல்ல இருந்த அந்த காமெடி, சிரிக்காம இருக்கவே முடியல. ஓவரால் வந்து சூப்பரா இருந்தது. சரிங்களாம்மா? அடுத்தது கஜலட்சுமி மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். சுமதி மேம் இந்த பாமரனின் பகவத்கீதையை பத்தி ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுல வந்து நம்ம வந்து முதல்ல சாமியை வந்து கடவுள் உருவ வழிபாடு பண்றோம், அப்புறம் நம்மளே நமக்குள்ள கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத எலக்ட்ரானிக்ஸ் கூட சம்மந்தப்படுத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலபஸ்ல சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் ஒண்ணு இருக்கு, அப்புறம் அது நீள்வட்ட பாதையில இருக்கு அப்படின்றத அந்த நம்மளுடைய இந்த ஆன்மீக ஸ்டேஜஸோட கம்பேர் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் ஃபைனலா சேவாலயால நம்ம வேலை செஞ்சா சேலரியோட பிளஸ் ஒரு போனஸா நமக்கு இந்த புண்ணியமும் கிடைக்குதுன்ற பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அவங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஃபைனலா முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஃப்ளோவா என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணுமோ எல்லாத்தையுமே அழகா சொன்னாங்க. அதுலயும் வந்து அவங்க நிறைய இந்த திருவாசகம், சிவவாக்கியம் இதெல்லாமும் கம்பைன் பண்ணி அந்த பாயிண்ட கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க மேம். தேங்க்யூ. அடுத்தது பிரைமரி ஸ்டாஃப் ஜெயபிரியா மேம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரைமரிலிருந்து ஜெயபிரியா மிஸ் பேசுறேன். எனக்கு இந்த பிடிச்ச டாபிக் என்னன்னா புக் லட்சியம், அதே மாதிரி இறை நம்பிக்கை ரொம்பவே பிடிச்சிருந்தது. இறை நம்பிக்கையில கடவுளை எப்படி நினைக்கணும் அப்படின்றத சொல்றது ரொம்பவே பிடிச்சிருந்தது. தெளிவாகவே கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் பேபி ராமணி மேம் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மிஸ் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டா பொறுமையா எல்லா ஒரு எக்ஸாம்பிளோட கரெக்டா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். அது மட்டும் இல்லாம கடவுள் அப்படின்றது ஒரு பர்டிகுலரா ஒரு இந்த கடவுள் தான் அப்படின்னு இல்லாம எல்லாமே கடவுள்ன்றது பல்வேறு நிலைகள்ல இருந்தாலும் அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், அந்த நேர்மை, உண்மை, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பிரைமரி ஸ்டாஃப் மோகனபிரியா மேம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரைமரில இருந்து மோகனபிரியா பேசுறேன் மேம். மேம் சுமதி மேம் ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க. 4 டாபிக்குமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்து இறைவன் அடி சேரணும் அப்படின்னா நீங்க வந்து வாழும்போதே ஒவ்வொரு மனுஷனும் வந்து இறை நம்பிக்கையோட இருக்கணும், அதுக்கப்புறம் இறை சிந்தனையோட இருந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்ன்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க மேம். ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ. கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஃபைனல் கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய ஆசிரியருக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அவங்க சொன்னதுல வந்து எல்லாருமே ஒரு டேக் ஹோம் மெசேஜா எடுத்துட்டீங்க. நான் வந்து டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கிறது வந்து அறிவே தெய்வம்.
ஸோ கடவுளை வந்து நம்ம அறிவோட ஒப்பிட்டு நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து கடவுளை வந்து நம்மளுடைய அறிவோட ஒப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயங்களும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ அவங்க சொன்னாங்க கடவுளை போயிட்டு எங்கேயுமே தேடக்கூடாது. நான் சொல்லும் போது கூட எந்த கடையிலையும் விற்காது கடவுள். அறிவும் சரி, எதுவா இருந்தாலும் வந்து வெளியே விற்கிற பொருள் கிடையாது, உனக்குள் இருக்கிறது. அதுதான் சொல்லுவாங்க. மாற்றம் என்ற ஒன்று நம்முள் நிகழாத வரை எந்தவித பிரோஜனமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மாற்றம் என்ற ஒன்று நம்முள் நிகழணும்னா நமக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்காகவும் அதை சொன்னாங்க. எல்லாருக்குள்ளும் ஒரு இறை சக்தி இருக்கிறது. அதை யார் உணர்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இறைவனடி சேருவார்கள். இறைவனடி சேருவார்கள்னா கடைசியில வந்து காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறைவனடி சேருவார்கள், அந்த இறைவனடி கிடையாது. இறைவனடி என்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறந்து விளங்கும் அப்படின்றது தான் இதுல மீனிங்கு. ரொம்ப நல்லா சொன்னாங்க. அருமையான ஒரு புத்தக அறிமுக கூட்டத்தில் சிறப்பான தலைப்புகளோட சிறப்பான உரையை சொன்ன ஆசிரியர் சுமதி மேம்க்கு வந்து சேவாலியாவின் சார்பாகவும் பிஜிவி துறையின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கமெண்ட் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் நர்மதா வந்திருந்தா. அவ என்ன சொன்னான்னா, அவ அப்பதான் வந்து முரளி சார் கூட ரொம்ப பக்கத்துல நின்று பாக்குறா. அவ பசங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது எப்பவுமே சார் வந்து நிறைய பேர் பக்கத்துல நின்று பார்த்தவங்க சாரோட ஹியூமர் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துருப்பாங்க. அவர் வந்து ஒரு குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது கூட நல்லா சாப்பிடு, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு. நான் இப்ப கண்டிப்பா சொல்றேன், அப்படி இல்லை. அவர் வந்து குழந்தைய பார்த்து கிண்டலா சொல்லியிருக்காரு, இப்படி சார் வந்து ஜாலியா பேசுவாருன்னு எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொன்னா நர்மதா. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த குளத்துல ஒரு இன்சிடென்ட் சொன்னேன்ல, நிறைய பேர் குடிச்சிருக்கு சொன்னீங்களே, இதெல்லாம் புக்ல இருந்த விஷயம்தான், நானா எதுவும் ஃப்ரேம் பண்ணி சொல்லல. அவர் நிறைய விஷயங்கள் ஏதோ 1-2 தான் நான் சேர்த்துக்கிட்டேனே தவிர, லாஸ்டா வந்து சேவால அந்த புண்ணியம் அந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் எடுத்த பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இந்த 4 இதுவுமே எனக்கெல்லாம் வந்து புக்கு படிக்கும் போது ஃபர்ஸ்ட் புக்கு படிக்க பிடிக்கும். ஃபர்ஸ்ட் 10 பக்கம் என்னை அட்ராக்ட் பண்ணலன்னா நான் அடுத்து போக மாட்டேன். எனக்கு இதுல இருக்கிற எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதையே தான் அவர் எழுதியிருக்காரு. அந்த எலக்ட்ரான் பத்தியும் சார் தான் எழுதியிருக்காரு. அப்போ நம்ம வந்து உண்மையிலே இந்த புக் இல்ல, நம்ம இங்க இருக்கிறதுக்கு அத்தனை பேரும் ஃபுல் புக் இது இப்பதான் நான் படிக்கிறேன். எனக்கே இப்ப உள்ளுக்குள்ள உணர்வு என்னன்னா, இந்த புக்கை ஃபுல்லா படிச்சிடணும் நம்ம அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கு. சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது தான் சொன்னேன்றதுதான் நான் தெரிவிச்சுக்க இருந்துக்கிறேன். தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம். ஸோ நானும் இதுல ஒரு விஷயத்த கடைசியா சொல்லிடுறேன். மேம் சொன்ன மாதிரி அந்த புத்தகம் என்பது நிறைய யதார்த்தங்களை வந்து சொல்லியிருக்கோம், இயல்பான மொழியில சொல்லியிருப்பாங்க. முரளி சாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பாரதி, காந்தி, விவேகானந்தர் இவர்கள் 3 பேரையும் அதுல உள்ள கொண்டு வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில சந்தித்த எல்லா விஷயங்களையும் சேவாலியோட கனெக்ட் பண்ணி இயல்பான முறையில சொல்லியிருப்பாங்க. அதுல எடுத்துக்காட்டா இதுல கொடுத்துருக்கும் போது அதையே நம்ம இங்க வந்து ஒரு புக் ரிவ்யூல பேசும்போது இன்னும் சிறப்பா அமையுது. அது நேத்தும் சொல்லியிருந்தேன். பேசும் நபர்களுக்கு ஏற்றாற் போல பேசும் விஷயங்களும் மாறுபடுது. பேசும் விஷயம் மட்டும் ஒன்றுதான், பேசும் நபர்களுக்கு ஏற்றாற் போல மாறுபடுது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கும் வந்து அவங்க பேசும் போது அது விஷயம் மாறுபட்டு இருக்கு. அது நிறைய பேருக்குள்ள போய் ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அழகான கூட்டத்துல அமைதியான முறையில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல்.